டியூப் தமிழர்களுக்கு வணக்கம். உயிரை மாய்ப்பதற்காக ஆற்றில் குதித்த யுவதியை காப்பாற்றிய இளைஞர் குவியும் பாராட்டுக்கள். இலங்கையில் உள்ள பகுதி ஒன்றில் யுவதி ஒருவர் தன்னுயிரை மாய்ப்பதற்காக ஆற்றில் குதித்துள்ளதை அடுத்து அதனை பார்த்த இளைஞர் ஒருவர் ஓடி சென்று காப்பாற்றிய சம்பவம் தொடர்பில் போலீசார் தகவலினை தெரியப்படுத்தியதை அடுத்து சமூக வலைதளங்களில் அந்த இளைஞருடைய செயற்பாட்டுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த சம்பவத்தில் தெரிய வருகையில் தலவாணி பகுதியில் உள்ள ஆற்றில் பெண் ஒருவர் தன்னுயிரை மாய்ப்பதற்காக அந்த ஆற்றுக்குள் குதி அடுத்து அருகில் இருந்த இளைஞர் அதனை உற்று நோக்கிய பின்னதாக அந்த யுவதியை காப்பாற்றுவதற்காக விரைந்து ஓடி சென்று தானும் அந்த ஆற்றில் குதித்துள்ளமையும் தெரிய வந்துள்ளது. தலவாணி மத்துக்கம பிரதான வீதியில் உள்ள கொக்குலே ஆற்று பாலத்திலிருந்து குறித்த யுவதி ஏறி நின்று கீழே குதித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த இளைஞர் உடனடியாக ஓடி சென்று அந்த ஆற்றுக்குள் குதித்து அந்த யுவதியை காப்பாற்றி வெளியே தூக்கி வந்துள்ளதை அடுத்து அப்பகுதியில் இருந்த மக்களுக்கு தெரியப்படுத்தியதையும் அடுத்து உடனடியாக போலீஸ் நிலையத்திற்கு தகவலினை பொதுமக்கள் வழங்கியுள்ளனர். எனினும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகை தந்து பார்த்த பின்னதாக யுவதியை அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து குறித்த யுவதி அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பின்னதாக உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தில் குறித்த யுவதி அந்த ஆற்றில் குதித்த பின்னதாக உடனடியாக அந்த இளைஞர் தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாது இவ்வாறு ஓடி சென்று அந்த ஆற்றுக்குள் தானும் குதித்து அந்த யுவதியை காப்பாற்றி இருக்கின்றது என்பது அனைவரும் பாராட்டக்கூடிய விடயமாக இருக்கின்ற நிலை. குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் தவறான பாதையை தெரிவு செய்து அதனூடாகவே தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றார்கள். இந்த இளைஞரோ தன்னுடைய வாழ்க்கையை கூட பொருட்படுத்தாது தனக்கு உயிராபத்து ஏற்படும் என்பதை கூட பொருட்படுத்தாது அந்த யுவதியுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கில் இவ்வாறு செயற்பட்டுள்ளமை என்பது யாருக்கும் இந்த மன துணிவு வந்து விடாது என்றும் பலர் கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றார்கள். எனினும் குறித்த யுவதி காப்பாற்றப்பட்டுள்ளதை அடுத்து அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அவரிடம் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் எனினும் இந்த யுவதி தன்னுடைய வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாகத்தான் வாழ்வதற்கு மனம் வெறுத்து இவ்வாறான விபரீத முடிவை எடுத்து ஆற்றில் குதிப்பதற்காக சென்று உயிரை மாய்த்து கொள்ளும் எண்ணத்தில் ஆற்றில் குதிப்பதற்காக சென்றுள்ளதாகவும் போலீசார் முதற்கட்ட விசாரணைகளில் சந்தேகம் அடைவதாக தெரியப்படுத்தியதை அடுத்து எனினும் குறித்த யுவதி காப்பாற்றப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் அந்த யுவதியை காப்பாற்றிய இளைஞர் தொடர்பாகவும் சமூக வலைதளங்களிலும் போலீசார் குறித்த இளைஞருக்கு பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள். அந்த வகையில் இந்த இளைஞர் குறித்து அதிகமாக பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக இளைஞர்கள் பல்வேறு தவறான செயற்களை செய்து வருகின்ற நிலையில் இந்த இளைஞர்கள் அவர்களுக்கு உதாரணமாக இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி பெண்களை துஷ்பிரயோகம் செய்வது, தங்களுடைய தாய் தகப்பனை கொலை செய்வது, இவ்வாறான பல்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடைய இளைஞர்கள் தொடர்பாக தகவலினை நாங்கள் செய்தியினூடாக அறிய பெற்றாலும் இவ்வாறான இளைஞர்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கும் இவ்வாறான சில உதாரணங்களை எடுத்துக்கொள்ளவும் முடிகின்றது. அந்த வகையில் இவ்வாறான ஒரு சம்பவம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவும் இடம்பெற்றிருந்தது. யுவதி ஒரு தன்னுயிரை மாய்த்துக் கொள்வதற்காக குளக்கரைக்கு அருகில் சென்று குளத்திலிருந்து கீழே குதிக்கின்றார். அதனை பார்த்த அருகில் இருந்த இளைஞர்கள் கூட்டம் ஒன்று கூடி அந்த யுவதியை காப்பாற்றியிருந்தமை தொடர்பாகவும் நாங்கள் உங்களுக்கு செய்திகளை அறியப்படுத்தி இருந்தோம். அவ்வாறான செய்தியும் வெளியாகி அந்த இளைஞர்களுக்கும் சமூக வலைதளங்களில் பலரும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வந்தாலும் இந்த இளைஞர் தனித்து செயற்பட்டிருக்கின்றார். அதாவது அந்த யுவதி அந்த ஆற்றில் குதிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு குதித்த பின்னதாகவும் அந்த இளைஞர் இன்றைய காலகட்டத்தில் நிலவி வருகின்ற மழை காரணமாக நீர் மட்டங்கள் ஆற்றில் அதிக அளவு இருந்தாலும் தன் உயிரை பொருட்படுத்தாது ஓடி சென்று தானும் அந்த ஆற்றில் குதித்து அந்த யுவதியை காப்பாற்றி வெளியே தூக்கி வந்துள்ளது என்பது அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாகவே இருந்து வருகின்றது. அந்த வகையில் இவ்வாறான இளைஞர்கள் இருக்கின்ற மத்தியிலும் தான் பல்வேறு குற்றச் செயல்களில் ஈடுபடுகின்ற இளைஞர்களும் இருக்கின்றார்கள் என்பதுதான் வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்ற நிலையில் எனினும் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான இளைஞர்கள் இருக்கின்ற மத்தியிலும் போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர்களும் இருக்கின்றார்கள் என்பது வேதனை அடையக்கூடிய விடயமாக இருக்கின்ற வகையில் இவ்வாறு இளைஞர்கள் பல்வேறு தங்களுக்கு பிரயோசனம் தருகின்ற துறைகளை தெரிவு செய்து தாங்கள் அதனூடாக தங்களை வளர்த்து கொண்டால் இவ்வாறான பல்வேறு குற்றச் செயல்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதும் வேண்டுகோளாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த இளைஞருக்கு சமூக வலைதளங்களில் பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள். இளைஞருடைய செயற்பாடு என்பது யாரால் முன்வந்து செய்ய முடியாத ஒரு செயற்பாடாக இருந்து வருகின்ற வகையில் அந்த இளைஞருடைய மன உறுதிக்கும் அந்த இளைஞர் தனித்து செயற்பட்ட விதமும் அனைவரும் பாராட்டக்கூடிய விடயமாக இருந்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tubtamil24/7.com எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.